வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு எண்ணங்களை நிறுத்துவது எப்படி என்பதை பற்றி. This video is sponsored by EduQuest, offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதிர்வுகளாலே நிறைந்தது. அதாவது வைப்ரேஷன் என்போம் ஆங்கிலத்தில். நாம் எண்ணுவதும் செய்வதும் நினைப்பதும் இவ்வாறாக அனைத்துமே ஒவ்வொரு அதிர்வுகளாக அமைகின்றன. நாம் எதற்காக எண்ணங்களை நிறுத்த வேண்டும்? முதலில் நாம் எண்ணங்கள் என்பது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் முதலாக ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கின்றதென்றால் அந்த ஆன்மா முக்தி என்கிற நிலையை அடைய, அதாவது பிறவா நிலையை அடைய குறைந்தது 10 லட்சம் பிறவிகளாவது எடுத்தால்தான் அந்த பிறவா நிலை என்னும் முக்தியை அடைய முடியும் என அகத்தியர், திருமூலர், மாணிக்கவாசகர் முதலான பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர் பெருமானாரும் அருளி சென்றிருக்கின்றார்கள் தங்களுடைய தவ வலிமையால் உணர்ந்து. அதாவது ஒரு ஆன்மா முதலில் பிரபஞ்சத்தில் பிறக்கும்போது அதனுடைய அதிர்வுகளானது 0 என்கிற நிலையிலேயே இருக்கும். அதன் பிறகு அந்த முதல் பிறவி பிறந்தது முதல் அது அந்த முதல் பிறவியை முடிக்கும் வரை எண்ணற்ற அதிர்வுகளை அது அடுக்கிக் கொண்டே செல்லும். அந்த அதிர்வுகள் என்பது பெரும்பாலும் நிறைவேறாத எண்ணங்களாகவே இருக்கும். அதாவது நாம் எதையாவது சாதிக்க வேண்டும், எதையாவது அடைய வேண்டும், இவ்வாறாக பல வகையான எண்ணங்களை அந்த பிறவியில் அந்த ஆத்மா எடுத்திருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களில் பெரும்பாலும் நிறைவேறாமலேயே இருக்கும். அவ்வாறு நிறைவேறாமல் அந்த பிறவியை அந்த ஆன்மா விட்டு சென்றிருந்தால் அந்த அதிர்வுகளானது, அதாவது அந்த எண்ணங்களானது அந்த பிரபஞ்சத்தில் அவ்வாறே நிலை பெற்றிருக்கும். அந்த எண்ணங்கள் அந்த ஆன்மா வேறொரு பிறவி எடுத்து வந்தால் அந்த எண்ணங்களை அந்த ஆன்மாவிற்காக அதை நிகழ்த்தி காட்டும். இந்த பிரபஞ்சத்தில் அது ஒரு நியதியாக இருக்கிறது. நாம் விட்டு செல்லும் எண்ணங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு பிறவியில் அது நிறைவேறும். அந்த அதிர்வுகள் அவ்வாறு நிறைவேறியே ஆக வேண்டும். அவ்வாறே அந்த பிறவியில் அந்த ஆத்மா பல புண்ணியங்களையும் பல பாவங்களையும் சேர்த்து வைத்து கொள்ளும். அவ்வகையில் ஒரு எண்ணமானது, ஒரு அதிர்வானது நிறைவேற வேண்டுமேயானால் அந்த ஆன்மாவின் முயற்சியாலும் அந்த ஆன்மா சேர்த்து வைத்த புண்ணியங்களாலும் அந்த ஆன்மா சேர்த்து வைத்த பாவங்களாலுமே அது அந்த எண்ணம் நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். அதாவது புண்ணியத்தினுடைய எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் அந்த எண்ணம் ஈடேறும். அதுபோல அந்த பாவத்தினுடைய அதிர்வுகள் அதிகமாக இருந்தால் அந்த எண்ணம் நிறைவேறாமல் போகும். இவ்வாறு
அந்த எண்ணங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் அந்த அதிர்வுகளுடைய எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே இருக்கும். அவ்வகையில் அந்த அதிர்வுகளானது நம்மை பல பிறவிகளுக்கு எடுத்து செல்லும். இந்த அதிர்வுகள் எப்போது பூஜ்ஜியமாக மாறுமோ அப்போது மட்டும்தான் நம்முடைய ஆன்மா முக்தியடையும் என சாஸ்திரங்களிலும் ஞானிகளாலும் பெரும்பாலான சித்தர்களாலும் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் ஆன்மா முக்தியடைய வேண்டும் என எண்ணுவோர் இந்த எண்ணங்களை படிப்படியாக குறைக்க வேண்டும். அதாவது நம்முடைய தியானத்தில் ஒவ்வொரு அதிர்வுகளாக நாம் நீக்கிவிட வேண்டும் நம் மனதிலிருந்து. குறிப்பாக எதையாவது சாதிக்க வேண்டும், எதையாவது அடைய வேண்டும், காமத்தாலும் முயற்சியாலும் இன்னும் பல வகைகளில் நமது எண்ணங்கள் இருக்கும். நாம் இதுவரை எண்ணிய எண்ணங்களை விட்டுவிட்டு இனிமேலும் அத்தகைய எண்ணங்களையும் அதிர்வுகளையும் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு கட்டுப்படுத்தி பழைய நினைவுகளை நம் மனதை விட்டு அகற்றிவிட்டோமேயானால் நம்முடைய அதிர்வுகளினுடைய எண்ணிக்கையானது இன்னும் பல பிறவிகளுக்கு அப்பால் அது பூஜ்ஜியத்தை அடையும். நாம் எடுக்கும் பிறவியில் இந்த புண்ணியத்தின் அளவு அதிகரிக்குமேயானாலும் அந்த புண்ணியத்திற்கு ஈடான பாவங்களையும் செய்தால் மட்டுமே தான் இந்த அதிர்வானது பூஜ்ஜியம் என்கின்ற நிலையை வந்தடையும். அதாவது ஏற்றம் இருந்தால் இரக்கம் இருக்கும் என்பது போல இந்த புண்ணியத்தின் அளவு அதிகரித்தால் அதை ஏதாவது பாவத்தின் வாயிலாக மட்டுமே இந்த அதிர்வை நாம் சமன் செய்ய முடியும். அதற்காகவே நாம் புண்ணியம் செய்யும் அந்த அதிர்வுகளை நாம் நிறுத்திவிட்டோமேயானால், அந்த எண்ணங்களை நாம் நிறுத்திவிட்டோமேயானால் அந்த அதிர்வுகளை நாம் சமன் செய்து விடலாம் பூஜ்ஜியமாக. அது எவ்வாறு நமக்கு தெரியும்? நாம் இந்த பூமியில் பிறப்பெடுத்தாலே எண்ணற்ற பாவங்களை அதிகமாக செய்கிறோம் புண்ணியத்தை விட. நாம் நமது எண்ணங்களை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து தியானத்தின் வாயிலாக அந்த ஞானத்தை பெற்றோமேயானால் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலோருக்கு இத்தகைய செயல்கள் நெகட்டிவ் தாட்ஸ் என்பார்கள். அதாவது பிற்போக்கான சிந்தனைகள் என கூறுவார்கள். ஆனால் இது முக்தியடைய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மட்டுமே இது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. This video is sponsored by EduQuest. Offers skill-based courses in digital marketing, stock marketing,